chapter 6 exercise 6.5 la fifth sum. Show that the straight line x plus 1 equal to 2y equal to minus 12z and x equal to y plus 2 equal to 6z minus 6 are skew and hence find the shortest distance between them. So shortest distance வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. So given வந்து அவங்க கொடுத்திருக்க first line as it is அப்படியே எழுதிருக்கேன். first line solve பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் second line எடுத்துக்கலாம். first straight line வந்து x plus 1 equal to 2y equal to minus 12z. இதுல வந்து லாஸ்டா இருக்க minus 12 வந்து throughout divide பண்ணிடுறேன். இங்க இருக்க 12 throughout divide பண்றேன் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா. அப்ப டிவைட் பண்ணும்போது x plus 1 by minus 12 equal to 2y by minus 12 equal to minus 12z by minus 12. So இதுக்கு அப்புறம் இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி 1 time 6 time minus minus cancel 12 12 cancel. So இங்க x ல எதுமே கேன்சல் ஆகாது. So x plus 1 by minus 12 இது வந்து y by minus 6 இது மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு z மட்டும் தான் இருக்கு. So z. So இதுல இருந்து நான் a வெக்டாரும் b வெக்டாரும் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து c யும் d யும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் a வெக்டார்ன்றது மேல இருக்குது. So இங்க +1 ன்னு இருக்கு. சைன் சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். So -1 ஆயிடும். 1 ன்றது இது i இது j இது k. So இங்க வந்து -i j ன்றது நம்பர் இல்ல. So 0j. k வும் நம்பர் கிடையாது 0k. So இத பொறுத்த வரைக்கும் -i கேப் மட்டும் தான். a வெக்டாரோட வேல்யூ -i கேப். நெக்ஸ்ட் b வெக்டார்ன்றது கீழ டினாமினேட்டர்ல வருது. So -12i -6j இங்க டிவைடட் பை எதுவும் நம்பர் இல்லனா டினாமினேட்டர்ல 1 ன்னு இருக்கும். So +k கேப். So a கண்டுபிடிச்சாச்சு b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் இதுவும் given தான் கொடுத்திருக்கிறது தான் இது. செகண்ட் லைன் இது ஃபர்ஸ்ட் லைன். So second line எடுக்கிறேன். x equal to y plus 2 equal to 6z minus 6 எடுத்துருக்கேன். இங்க வந்து இதுல 6 காமனா எடுத்துக்கிறேன். இதுல 6 காமனா எடுத்துக்கிட்டோம்னா z minus 1 ன்னு வரும். So இப்போ இதுல z க்கு முன்னாடி என்ன இருக்கு 6 இருக்கு. So divide throughout by 6. அப்ப இங்க x by 6 இங்க y plus 2 by 6 இங்க 6 divide பண்ணோம்னா 6 6 கேன்சல் ஆயிட்டு z minus 1 by 1 ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து c வெக்டாரும் d வெக்டாரும் கண்டுபிடிச்சுக்கலாம். c வெக்டார்ன்றது மேல வருது. இங்க x கூட எதுவுமே இல்ல. சோ i கிடையாது. y கூட இருக்குது j. அப்ப மைனஸ் இருந்துச்சுனா சரி பிளஸ் இருந்துச்சுனா -2j. இங்க மைனஸ் இருக்கு. சோ +k கேப். அடுத்து கீழ இருக்குது எல்லாமே d வெக்டார். அப்ப 6i 6j +k d வெக்டார். ab ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். cd செகண்ட் லைன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா c vector minus a vector dot b vector cross d vector modulus whole divided by modulus of b vector cross d vector. இப்போ இத பார்த்தோம்னா b is not a scalar multiple of d vector, so the two vectors are not parallel, therefore the given lines are skew lines. First skew lines ன்னு கேட்டிருக்காங்க or skew ன்னு கொடுத்திருக்காங்க. skew ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ hence find the shortest distance கான ஃபார்முலா தான் இது. இப்போ shortest டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கண்டுபிடிச்சுக்கலாம். c ன்றது இது, a ன்றது இது. சோ -2j + k. மைனஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். சோ c வெக்டார் மைனஸ் a வெக்டார் வந்து -2j + k. இங்க மைனஸ் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் எப்படி ஆச்சுன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2j + k கேப் minus of இங்க என்ன இருக்கு -i cap. சோ இத மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும்னா பிளஸ் ன்னு வந்துரும். அதனால தான் சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னு ஈஸியா சொல்லிட்டேன். சோ இத அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏனா டிட்டர்மினன்ட்ல எழுதும்போது இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் i அப்புறம் j அப்புறம் k. சோ i cap -2j cap + k cap ன்னு எழுதிட்டேன். சோ c - a கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் கண்டுபிடிச்சுக்கலாம். b வெக்டார் கிராஸ் d வெக்டாருக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து ijk, செகண்ட் ரோ வந்து b யோட வேல்யூ -12 -6 1. சோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் d வெக்டாருக்கு வந்து 6 6 1. சோ 6 6 1. சோ i கேப் எடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். சோ -6 1 into 6 is 6. சோ -6 ஆயிடும். நெக்ஸ்ட் -j கேப் எடுக்கும்போது -12 into 1 is -12. 1 into 6 is 6, that is -6. Next plus k cap எடுக்கும்போது இது ரெண்டும்
plus into minus minus 12 6 are 72, so minus 72. இங்க ஒரு minus இருந்துச்சுன்னா plus வந்துரும். So 6 6 are 36. So இதை solve பண்ணிக்கலாம். minus 6 minus 6 minus 12i, minus 12 minus 16 minus 18, minus into minus plus 18j, minus 72 plus 36 is minus 36, plus into minus is minus 36 k cap. So கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா b vector cross d vector கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதுக்கு மாடுலஸும் வேணும் கீழே டினாமினேட்டர்ல. ஸோ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே இருந்ததுன்னா 12 ஸ்கொயர் 18 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் பெரிய பெரிய நம்பராக வரும். அதனால இது மூணுத்துலேயும் காமனாக எடுத்துக்கோங்க. 6 எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 2i வரும். 6 2s are there 12, 2i, 18 எத்தனை டைம்ஸ் வரும் 3j, 36 6 டைம்ஸ் 6k வந்துருச்சு. சைன் எல்லாம் மாறாது, வெறும் 6ன்ற நம்பர். இது எல்லாமே எதோட மல்டிபிள்ஸ்னா 6ஓட மல்டிபிள்ஸ், அதனால 6 காமனா எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் 6 வெளிய வச்சுக்கணும். இது ஸ்கொயர் பண்ண கூடாது. 6 வெளிய வச்சிட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க ijk இத மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணனும். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus 6 ஸ்கொயர் பண்ணியாச்சு. அப்ப 2 ஸ்கொயர் is 4, 3 ஸ்கொயர் is 9, 6 ஸ்கொயர் is 36. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா நமக்கு 49 வரும். இந்த வெளியில இருக்க 6 அப்படியே எடுத்துட்டே வாங்க லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும், ரூட் ரிமூவ் பண்ற வரைக்கும். 6 root 49. அப்ப 6 root 49 ஓட வேல்யூ வந்து 7. 6 into 7 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 42. சோ இது எதோட வேல்யூனா b vector cross d vector modulus ஓட வேல்யூ தான் இது. b vector cross d vector modulus ஓட வேல்யூ வந்து 42. நெக்ஸ்ட் இப்போ எடுத்து போய்ட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தெரியும். c vector minus a vector எவ்வளோ I minus 2j plus k. So I minus 2j plus k dot v cross d க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் எழுதுறோம். 6 காமனா எடுத்ததெல்லாம் எழுதக்கூடாது. இதை தான் எழுதுறோம். minus 12i plus 18j minus 36k மாடுலஸ் போட்டுங்க. கீழே மாடுலஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே திருப்பி மாடுலஸ் போட வேணாம். ஸோ b vector cross d vector மாடுலஸ் பார்த்தோம்னா 42 வந்துருச்சு. ஸோ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். 1 into minus 12 is minus 12. Plus into minus is minus. 18 into 2 is 36. Next, 1 in plus into minus is minus. 1 into 36 is 36. 36 and 36 add பண்ணா minus 72. Minus 72 minus 12 add பண்ணா minus 84. Modulus இருக்கு. Modulus விட்டு remove பண்ணும்போது plus 84 வந்துரும். Denominator 42 as it is. 42 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் 84 வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோனா 2 யூனிட்ஸ்.